என் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் சமையல் சங்கமம். நமக்கு இயற்கையாகவே கிடைக்கிற மிகப்பெரிய வரப்பிரசாதம் பிரண்டை. மெடிக்கல் ஃபீல்டில் கிரானிக் டிசீசஸ்னு சொல்கிறக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த பிரண்டை ஒரு ரொம்ப நல்ல தீர்வாக இருக்குது. மூட்டு வலி, எலும்பு தேய்மானம், எலும்பு முறிவு, டயபெட்டிக், வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இப்படி நிறைய மருத்துவ குணங்கள் இந்த பிரண்டையில் இருக்குது. இப்படி ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கிற பிரண்டையை குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் பிடிச்ச மாதிரி டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பிரண்டை சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: பிரண்டையோட தண்டு பகுதி கணுக்கள் ஒரு 30 பீஸ், வரமிளகாய் 5, தக்காளி 2, புளி அரை கையளவு, சின்ன வெங்காயம் 15, 2 பூண்டு தோல் உரித்தது, கருப்பு எள்ளு 2 ஸ்பூன், உளுந்து 2 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், கொத்தமல்லி ஒரு கையளவு, தேவையான அளவு நல்லெண்ணெய், உப்பு, கடுகு. பிரண்டை இயல்பிலேயே சுரசுரப்பு தன்மை உடையது. ஸோ பிரண்டை செடியோட நுனி பகுதியில் இருக்கிற எலசான பார்ட்ஸ் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. டார்க் க்ரீனில் இருக்கிற பார்ட்டெல்லாம் ரொம்ப முத்தின தண்டு, அது ரொம்ப சொரசொரப்பாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கும், அண்டு சாப்பிடும் போது நாக்குக்கு ரொம்ப அரிப்புத்தன்மையை உண்டாக்கும். அதனால் எலசான பகுதியை மட்டும் எடுத்துக்கோங்க. பிரண்டையை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கிற சமையல் எண்ணெயை கைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் பிரண்டையில் இருக்கிற சொரசொரப்பு தன்மை நம்ம கையை அஃபெக்ட் பண்ணாது. தண்டோட 4 பக்கத்துலையும் கூர்மையான ஒரு சொரசொரப்பு பகுதி இருக்கும். அதை மட்டும் கத்தி வச்சு சீவிடுங்க. இங்கே காமிச்சிருக்கிற மாதிரி தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு சமைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு கடாய் நல்லா சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் எடுத்து வச்ச 5 வரமிளகாவை அதில் போட்டுக்கலாம். இப்போ உளுத்தம் பருப்பையும் அதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். உளுத்தம் பருப்பு நல்லா கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆகும். வரமிளகா நல்லா ஷைனிங்காக மாறும். அது வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ பூண்டை சேர்த்துக்கலாம். தோல் உரித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் இப்போ சேர்த்துக்கலாம். ஸ்டவ் சிம்லேயே தான் இருக்கணும். பூண்டு வெங்காயமும் 1 நிமிஷம் வரைக்கும் வதங்கணும். இப்போ 1 ஸ்பூன் சீரகம், 1.5 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பிரண்டையும் இப்போ சேர்த்துக்கலாம். பிரண்டையோட பச்சை வாசனை போகிறதுக்கு 7 to 8 மினிட்ஸ் ஆகும். ஸோ அதை அப்படியே வேக விட்டுடலாம். இந்த பிரண்டையை ஆல் இன் ஒன் மெடிசன்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா பிரண்டையில் இருக்கிற மருத்துவ குணங்கள் நம்ம உடம்புல இருக்கிற நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷனாக இருக்குது. நாம் இருக்கிற ஃபாஸ்ட் ரன்னிங் லைஃப்பில், முக்கியமாக இந்தியாவில் நம்மில் பல பேர் பெரிதும் பாதிக்கப்படுறது எலும்பு தேய்மானம், மூட்டு வலி, இந்த மாதிரி பிரச்சனைகள். முன்னாடியெல்லாம் 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இருந்த எலும்பு தேய்மானம், மூட்டு வலி, இந்த பிரச்சனைகள்லாம் நம்மளோட கண்ட்ரோல் இல்லாத ஃபுட் ஹேபிட்னாலும் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னாலையும் இப்போது 25 வயசுலேருந்தே வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்படி எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இங்கிலீஷ் மெடிசனை விடவும் ரொம்ப எஃபெக்டிவான மெடிசின் பிரண்டை தான். இது சயின்டிஃபிக்காகவும் ப்ரூவ் ஆகிருக்கு. 7 to 8 நிமிஷம் ஆகிடுச்சு. பிரண்டை இப்போது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கருப்பு எள்ளு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பிரண்டையில் கால்சியம், பாஸ்பரஸ், அயன், மெக்னீஷியம், சோடியம், ஜிங்க், இப்படி நம்ம உடம்புக்கு தேவையான பெரும்பாலான மினரல்ஸ் இதில் நிறைஞ்சிருக்கு. இவ்வளவு மினரல்ஸ் நிறைஞ்சிருக்கிற பிரண்டையை நம்ம ரெகுலராக சாப்பிட்டுட்டு வர்றது மூலமாக எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை மட்டுமல்லாமல் சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் குறைக்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருக்கிற அரை கைப்பிடி புளியை 1/4 டம்ளர் தண்ணியில் போட்டு கரைச்சி அந்த புளி கரைசலை எடுத்து வச்சுக்கலாம். புளி கரைசலை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். புளி கரைசல் நல்லா சுண்டுற வரைக்கும் இதை ஒரு 3 நிமிஷம் ஃப்ரை பண்ணணும். பிரண்டையில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால ஹார்ட் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால ஸ்கின் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. அண்ட் நம்ம உடம்புல மெட்டபாலிசமை இன்க்ரீஸ் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இது மட்டும் இல்லாமல் இதை ரெகுலராக சாப்பிட்டுட்டு வர்றதுனால மூளை செல்களுக்கு ரொம்ப புத்துணர்ச்சியை தந்து ஞாபக சக்தியை ரொம்ப அதிகரிக்கிறது. போன் ஃப்ராக்சர் ஆனவங்க இதை வாரத்தில் 5 நாள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ஃப்ராக்சர் ஆன எலும்பு சீக்கிரமாக குணமடைஞ்சிடும். எலும்புகளுக்கு தேவையான கால்சியம், பாஸ்பரஸ், அயன் இது எல்லாமே பிரண்டையில் அதிகமாக இருக்கிறதுனால போனை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கும் நெக் பெயின், பேக் பெயின் வராமல் தடுக்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது.
இப்போ நல்லா ட்ரை ஆகி வந்துடுச்சு. கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா இதை வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 2 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் இது அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் ஒரு 5 நிமிஷம் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஆட் பண்ணால் சீக்கிரமாக இது கெட்டு போயிடும். ஸோ தண்ணி ஆட் பண்ணாமல் நம்ம அரைக்கிறதுனால இதை 3லேருந்து 4 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. இதை இப்போ தாளிக்கிறதுக்கு சின்னதாக ஒரு கடாய் எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்து முடித்ததும் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்போ இதை எடுத்து அரைச்சி வச்சுருக்கிற பிரண்டை சட்னியில் போட்டுக்கலாம். டேஸ்ட்டான பிரண்டை சட்னி இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த பிரண்டை சட்னியை நீங்கள் தோசை, இட்லி, ஒயிட் ரைஸ், கர்ட் ரைஸ் இப்படி எதுக்கு வேணாலும் கலந்து சாப்பிட்லாம். இந்த காம்பினேஷன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நம்ம டெய்லி ப்ரிப்பேர் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால ஒரு டைம் செய்யும் போதே கொஞ்சம் அதிகமாக செஞ்சுட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரிட்ஜில் இதை எடுத்து வச்சு 3 டேஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். மூட்டு வலினால் அவஸ்தைப்படுறவங்க இந்த பிரண்டை சட்னியை வாரத்தில் 3 நாள் உங்கள் உணவில் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா 1 மந்த்லேயே உங்களோட பெயின் ரொம்ப கம்மியாகிறத நீங்களே ஃபீல் பண்ணலாம். இன்னும் இது மாதிரி டேஸ்ட்டான யூஸ்ஃபுல்லான ரெசிபிஸ் உங்களுக்கு தெரியணும்னா எங்களோட சமையல் சங்கமம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.